எதுக்கு நாங்கள் சளைக்க மாட்டோம். ஜனநாயக பூர்வமா அணிதிரண்டு வந்து நிற்போம். எங்கள் உரிமைகளை நாங்கள் குரல் கொடுத்து கேட்போம். எங்களுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகும். நமக்கு என்ன தேவை என்பதையும் நாம் சொல்ல வேண்டிய நேரம் இது. நீங்கள் சொன்னீர்கள் எங்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் தமிழ்நாட்டில் 3.5% 5% உயர்த்துவோம் சொன்னீர்கள் அல்லவா? அதேபோல் இடஒதுக்கீடு 5% அதையும் உயர்த்தி தரணும். ஏற்கனவே 3.5% இடஒதுக்கீடு. ஆக இந்த தீர்மானங்கள் எல்லாம் செயல் வடிவத்திற்கு வந்துட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். செய்திகளால் கேட்கும். அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக இஸ்லாமிய இளைஞர்களின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கிற 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தர வேண்டும். அப்படி உயர்த்தி தராத பட்சத்தில் முஸ்லிம் இளைஞர்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்கிற உத்தரவாதம் இல்லை. இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான எங்களுடைய இன்னொரு கோரிக்கை, தமிழக அரசு அடுத்த சட்டப்பேரவை கூடுகின்ற பொழுது இதுநாள் வரையிலையும் அரசு பணியிடங்கள் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய இடஒதுக்கீட்டு சதவீதத்திற்கு ஏற்ப இடத்தை நிரப்பி இருக்கிறார்களா? வெள்ளை அறிக்கை தர வேண்டும். பிஜேபி குறுக்கு சந்தில வந்துருவான், முட்டு சந்தில வந்துருவான். அவன் முட்டு சந்தில வந்து அவனை நாங்க பார்த்துக்கிறோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பிஜேபிக்கோ பிஜேபி கூட்டணிக்கோ முஸ்லிம்கள் வாக்களிக்க மாட்டார்கள். குறுக்க வந்தா விளக்க மாட்டார்கள்.